வேலூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பழுதாகி நின்ற லாரியின் பின்புறம் வீடியம் என்கிற தனியார் பேருந்து மோதியதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, படுகாயமடைந்தவர்களின் நிலை தற்போது எவ்வாறு உள்ளது? விரிவான விவரங்கள் என்ன? கௌதமி, இந்த வேலூர் அடுத்த இந்த கருகாம்புத்தூர் பகுதியில் இந்த பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இந்த செங்கல்பட்டு நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி ஒன்றின் மீது இந்த கருகம்புத்தூர் அருகே பழுதாகி அந்த லாரி ஒன்று கருகம்புத்தூர் அருகே சாலையின் பழுதாகி நின்றது. அந்த நிறுத்தப்பட்டிருந்த லாரி மீது இந்த குடியாத்தத்திலிருந்து வேலூர் பேருந்து நிலையம் நோக்கி சென்ற அந்த வீடியம் தனியார் பேருந்து எதிர்பாராத விதமாக பழுதாகி அந்த நின்று கொண்டிருந்த லாரியின் பின்பக்கமாக அதிவேகமாக மோதியதில் இந்த பேருந்தின் முன்பகுதி முழுவதுமாக அந்த லாரிக்குள் சென்று பெரும் விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் பேருந்தின் ஓட்டுநர் உட்பட சுமார் 15 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு அந்த விபத்தை அறிந்த பொதுமக்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு இந்த ஆம்புலன்ஸ் மூலமாக இந்த வேலூர் அரசு மருத்துவமனைக்கும் அதே போன்ற தனியார் மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்து அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த விரிஞ்சிபுரம் காவல்துறையினர் விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த முதற்கட்ட விசாரணையில் இந்த பயணிகளை அதிகமாக பேருந்துகள் ஏற்றுவதற்காக 2 பேருந்துகளுக்கு இடையே ஏற்பட்ட அந்த ஒருவருக்கொருவர் முந்து செல்வதில் ஏற்பட்டதின் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி முரளி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.